ஹெர்பல் பவுடர் தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 கேஜி 2 கிலோ சீகக்காய் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 100 கிராம் வெட்டிவேர் எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள் மிக்ஸ்டு இருக்குது. அது வந்து ரோஜா இதழ் 100 கிராம், செம்பருத்தி இதழ் 100 கிராம், வேப்பிலை ஒரு 100 கிராம், ஸோ வந்து மருதாணி இலை ஒரு 100 கிராம், செம்பருத்தி இலை 100 கிராம், எல்லாமே வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. தென் பூலாங்கிழங்கு 50 கிராம், சித்திரத்தை 50 கிராம், தென் வெந்தயம் வந்து நீங்கள் ஒரு 500 கிராம், அரை கிலோ அளவுக்கு போடுங்க. அதே ஈக்குவலுக்கு பச்சைப்பயிரும் போடுங்க. பச்சைப்பயிரும் ஒரு அரை கிலோ போடுங்க. தென் வந்து ஆரஞ்சு பழத்தோல் ஒரு 50 கிராம், உங்களுக்கு கிடைக்கிற அளவு 50 கிராம் போடுங்க. சோப்பு நட்ஸ் வந்து ஒரு 400 கிராம் போடுங்க. ஆவாரம்பூ 250 கிராம் போடுங்க. ஸோ 2 கேஜி நீங்கள் சீகக்காய் பொடி அரைக்கிறீங்க அப்படின்னா இந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பவுடர் அரைச்ச பிறகு என்ன பண்ணணும்னா, இதை வந்து நீங்கள் அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, ஒரு 2 ஸ்பூன் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அரிசி ஊற வச்ச தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணுங்கள். ஸோ நல்லாயிருக்கும். இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு. இதை வந்து நீங்கள் வீட்டிலையே தயாரிக்கலாம். எனக்கு வந்து வில்லேஜ் சைடில் ஓரளவு எனக்கு இந்த ஆவாரம்பூ, செம்பருத்தி இதழ், செம்பருத்தி தழை, அப்புறம் அரப்பு, வேப்பிலை, இது எல்லாமே வந்து இந்த சோப் நட்ஸ் கூட எனக்கு கிடச்சிது. ஸோ இங்கே எல்லாமே இயற்கையாக கிடைக்கிறதுனால இது எல்லாத்தையும் வச்சு நான் வந்து ஒரு ஹெர்பல் பவுடர் தயாரித்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.